மொத்தம் 106 திவ்ய தேசங்களில் சோழ நாட்டில் 40 திவ்ய தேசமும், நடுநாட்டில் 2 திவ்ய தேசமும், தொண்டை நாட்டில் 22 தேசமும், மலை நாட்டில் 13, பாண்டிய நாட்டில் 18, வட நாட்டில் அதான் நார்த் சைடு சொல்கிறோம் இல்லையா, அங்கே 11, மொத்தம் 106 திவ்ய தேசங்கள் இருக்குது. நம்மளால் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்மளால் போய் தரிசிக்க முடியாது. ஒரு சிலரால் தரிசிக்க முடியும், எல்லாராலையும் தரிசிக்க முடியாது இல்லையா. அப்படிப்பட்டவங்களுக்காகவே இது ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தனி கோவில் மாதிரி வடிவமைச்சு அந்த கோவிலில் அந்த பெருமாள் எந்த நிலையில் இருப்பாரோ அதே உருவத்தில் வடிவமைச்சிருக்காங்க. ரங்கநாதர்னா பள்ளி கொண்ட நிலை, அதே மாதிரி குருவாயூரப்பன்னா எப்படி, அனந்த பத்மநாபர்னா எப்படி, ஒவ்வொரு ஊர்லேயும் பெருமாள் எந்த நிலையில் இருப்பாரோ அந்த நிலையிலே நம்ம இங்கே தரிசிக்கலாம். அதே மாதிரி கலியுக கடவுளான திருப்பதி வெங்கடாஜலபதியை நம்ம அதே உருவத்தில் இங்கே தரிசிக்க முடியும். திருப்பதியில் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே உருவத்தில் இங்கே